ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல ஏகே 64வது திரைப்படத்துல இருந்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாமல் இருக்கும் நிலையில தற்பொழுது ஏகே சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏகே 64வது திரைப்படத்துல இருந்த ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. இதை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்தோட தொடக்கத்துல ஆரம்பிக்க போறாங்க. அனிருத் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்க போறாங்க. ஆனா இதுவரையும் தயாரிப்பாளர் யார் அப்படின்றத படக்குழு முடிவு பண்ணாம இருக்கிறாங்க. இதற்கிடையில தற்பொழுது கார் ரேஸ் பந்தயங்களில் ஈடுபட்டுள்ள ஏகே சாருக்கு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் ஸ்பான்சர் செஞ்சுட்டு வராங்க. இந்த ஒரு காரணத்தினால ஏகே 64வது திரைப்படத்தையும் ரிலையன்ஸ் நிறுவனம் தயாரிக்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதே நேரத்தில் மதுரையில் உள்ள கோபுரம் ஸ்டுடியோ நிறுவனமும் ஏகே 64வது திரைப்படத்தை தயாரிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால ரிலையன்ஸ் நிறுவனமும் கோபுரம் ஸ்டுடியோஸ் நிறுவனமும் இணைந்து ஏகே 64வது திரைப்படத்தை தயாரிக்க இருப்பதாக ஒரு தகவல் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஷூட்டிங் அடுத்த மாதம் தொடங்க இருக்கிற காரணத்தினால கூடிய விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு திரைப்படத்தை குட் பை டக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க தான் இயக்குறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.